அழகான ஒரு பகல் பொழுது. வீட்டில் எல்லோருடைய செல்லப்பிள்ளையான கண்ணன் அமைதியா அவனோட விளையாட்டில மூழ்கியிருந்தான். அங்க தூக்கம் கண்களைத் தழுவ மெல்லிசா ஒரு குட்டிப் பூனை மிட்டாய் சத்தம் போடாம படுத்திருந்தது. ஆனா கண்ணனுக்கு மிட்டாயோட வாலைத் தொட்டுப் பார்க்க ரொம்ப ஆசை. மெல்ல மெல்ல மிட்டாயை நெருங்கப் போனான். அடடா! கண்ணனோட சத்தம் கேட்டு மிட்டாய் மிரண்டு சோஃபாவுக்கு அடியில ஓடி ஒளிஞ்சிருச்சே. சோகமான கண்ணன் மிட்டாயை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணினான். தன்னோட செலப்பந்துகளை உருட்டி பார்த்தான். ஆனா மிட்டாய் பயத்துல வெளியவே வரல. கண்ணன் சோஃபாவை பார்த்து பேச ஆரம்பிச்சான். அவன் அன்பான மழலை குரல் மிட்டாய்க்கு புரிஞ்சிருச்சு போல. இப்போ மெல்ல மிட்டாய் தைரியத்தோட சோஃபாவுல இருந்து வெளியே வந்துச்சோ இல்லையோ, 2 பேரும் சேர்ந்து ஓடி புடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு கியூட்டான ஓட்டப்பந்தயம். கண்ணன் முன்னாடி ஓட அவனோட குட்டி பாதங்களை மிட்டாய் துரத்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைந்திருந்தது. இப்போ 2 பேரும் உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட்டான நண்பர்கள். எப்போதுமே பிரியாத நண்பர்கள்.